இடத்துல போயிருந்தா அந்த பத்மாசுனாகப்பட்டு வருவான். அப்போது அவன் ஆனத்தோட எங்க போகணும்? காணக்க போகணும். நந்தவனம் தன்னை நாடியே காதாறு மலைகளும் அம்மாலே இது என் தங்கண்டி. இது ஆடி என் கட்டி கரும்பே முட்டி எலும்பே ஆடி என் சீனா சக்கரையும் தாங்கடி அம்மா தாங்கடி அம்மா ஏன்டா கம்மியாடி அடி சீனா சக்கரையும் அதுக்குதான் என்ன போட்டு நக்கரையே நக்கரையே. அம்மாலே நீ எனக்கு ஆமா நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். கொடுக்குறியா? ஆனா நீ எனக்கு சரி என்ன வேணும்? இந்த மூக்குக்கு கொலுசு போகணும். மூக்கு கடி கொலுசு போடுவாங்க. என் இஷ்டம். குடிக்கா கொடுக்க மாட்டியா? சரி வாங்கி தரேன். காலுக்கு மூக்குத்தி வேணும். மூக்குத்தி வேணும். ஆமா வாங்கி தரியா? கால் கடி என் இஷ்டம். குடிக்கணடா. சரி வாங்கி தரேன். வாங்கி தரியா? அப்புறம் உள்பாடி ஒண்ணு வேணும். உள்பாடி அது எங்க மாட்டுவா? எங்கன்னா மாட்டுறான். கதவுல மாட்டுறான், டோர்ல மாட்டுறான். ஆமால என் முகத்தை பாரு, என் முகத்தை பாரு. அம்மால மாமா ஒரு உண்மை விட கைய வைக்க கைய வைக்க போடா உன் மூஞ்சில ஏன் கைய வைக்க கைய வைக்க கைய வைக்க நெஞ்சில மைய வைக்க போடா மயிலையும் ஆவே கண்ணாடி நீ அங்க போறா வச்சியா மாறி ஐயோ இவ செல்லுலா ஐயோ மலா இதுக்கெல்லாம் என்னடா ஊரு பேரு ஆதார் கார்டு இல்லாம குடுத்துட்டு இருப்பாங்க. போனமா இருக்கணும். ஆமாங்க வந்தமா பார்த்தமா எம்மா நேரம் ஒரு பால் கடிக்கிற நேரம் அதை சொல்லு. அம்மால சோறு வச்சு நிமித்த நேரம். ஆமா முன்னாடி சோறு வச்சு நிமித்த அதுவும் பொருந்தும். அதை பாரு அதை பாரு கங்கை தான் நங்கள் ரெண்டும் கட்டிச்சர் அப்படி என்று யாரு உன்னை பார்த்தோன்னு யாரு நீ சரிமா வந்தமா பார்த்தமா போயினே இருக்கணும். யாரு எவரு அட்ரஸ் எழுதி தருவாங்க. அன்னைக்கு பார்த்த மாதிரி வந்தமா 500 ரூபாய் குத்தமா போனமா 500 ரூபாய் குத்தமா போன தூ வரும்போக்கு
என்னைக்கு நான் சொல்றேன் 3:45 இன்னும் 5 நிமிஷம் பார்க்கணும் இத்தா பாத்தி ஆகணும். அப்ப நீ அப்புறம் 2 மணி தான் சாகணும். ஏன் அப்புறம் மயிர் பண்ணி பாரு இப்ப என்ன வந்து அடிக்கிறீங்க பாரு. அம்மாளே இதுக்கெல்லாம் நாடி ஊரு பேரு கிடைக்குது. என்ன சாரணுமா? ஆமா சரி என்ன சாரணும்? நீ எனக்கு ஓணும். என்னதான் இருந்தாலும் இந்த ஆம்பளை இவ்வளோத்தும் சொல்றாரு. ஆமா நம்ம மாதவா இப்போதுதான் சிந்திக்க வேண்டும். அவனை சூழ்ச்சியால் மயக்க வேண்டும். இப்போது என்னை சேர வேண்டும். அதானே சேரலாமா? பாயந்தன் ராஜா கிட்ட பாத்துல வாந்தி எடுக்குது. என்னம்மா நீங்க வந்து வராது. நாயில நாய் சோரி நாய் நாத்தான் ஐயோ ஐயோ கிட்ட வர்றது தொடாத. என்னாச்சு? எனக்கு உன் மேல இருக்கும்படியா உன் மேல எனக்கு அசுத்த என்னுடைய ஆசைக்கு உனக்கு சம்மதம். மேல எல்லாம் அசுசியா இருக்குது. அசுத்தம் செய்திருக்கிறது. பச்சைக்கல்லான உன் மீது இருக்கும்படியான இந்த நாத்தம் அடிக்குது எனக்கு. நீ கிட்ட வரணும். கிட்ட வர போல. ஆமா அதனால நான் என்ன சொல்றேன்னா நீ என்ன திரும்ப என்ன வந்து நீ கட்டி அனுப்பி நான் சேரணும்னா எங்கயாவது போய் குளிச்சுட்டு ஜலத்துல நீராடிட்டு உன்னை சேர்றேன். அதானா சரி அப்படியே போய் வருவா. என்னுடைய அருளால் உலகம் முழுக்க பத்மாசுரன் எங்கு ஜலத்தை தேடினாலும் அவன் கண்ணுக்கு ஜலம் கிடைக்காமல் செய்கிறேன். இதுவே கோவிந்தம் கோவிந்தம் நீ உணர்ந்த பிரகாரம் இது இருக்கக்கூடிய கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 திசையும் சென்று பார்த்தேன். குளிக்கலாம் என்று பார்த்தால் ஜலம் என்பதே இல்ல. இது எதனா ஒரு வழி சொல்லலாம். ஆமா குளிச்ச மாதிரி வச்சுக்குமா? அப்புறம் நீ சார்ந்த மாதிரி சேர்ந்த மாதிரியா? ஐயோ நான் சேர்ந்த அப்படி என்றால் நீ எங்குமே ஜலம் கிடைக்கிறது என்றாலும் அத வாட்டியா எங்காவது மாட்டு குழம்பு இருக்கும். மாட்டான் குளம்படி இருக்கும். அந்த மாட்டான் குளம்படியிலே கொஞ்சம் ஜலமாவது இருக்கும். அந்த ஜலத்தை நீ தொட்டு பொட்டாகாவது வைத்து வா. தொட்டு தெளிச்சு வந்தா போதும். ஆமா அப்போது உன்னை நான் சேர்றேன். அப்ப அந்த குளித்ததுக்கு சமமாயிடும். அந்த அசுத்தமாகப்பட்டது நீன்றும் உன் மீது வாசனை என்றது திரையும் அடிக்கும். ஆமா அதனால் வேண்டி நீ அதாவது செஞ்சுட்டு வா. மாட்டான் குளம்படியிலே இத வருணன் சொல்லக்கூடிய மழையானது பெய்து அந்த தேங்கி இருப்பதில் இத பொட்டாக தொட்டு வைத்து உன்னுடைய வலது கரத்தினால் உன்னுடைய வலது கரத்தினால் அந்த ஜலத்தை மாட்டான் குளம்படியிலே உள்ள அந்த ஜலத்தை நீரை தொட்டு இத பொட்டாக உன் தோஷமானது நீங்கிவிடும். அப்போது வா நான் சேர்றேன். அதானா ஆகட்டும். இதுதான் தருணம் என்று பத்தாசுரன் பத்மாசுரனாகப்பட்டவர் என்னை தொட்டான் அவன் கெட்டான். என்னை தொட்டான் அவன் கெட்டான். இப்போது அழிவாள நாடு சென்று இதோ என் உருவத்தை மாற்றி என் இருக்கும் மைத்துனரை சந்திக்க வேண்டும். இப்போது உருவத்தை மாற்றுகிறேன்.
அவன் வாங்கிய வரத்தை மறந்தான். ஆமா. இது நல்ல முறையிலே மாட்டு குளம்படியில் இருக்கக்கூடிய தண்ணியை தொட்டு தலை மீது வைத்து வந்தால் தோஷம் தீர்ந்து தொட்டான். பெண்ணுடைய ஆசையினால தொட்டு தலையில வச்ச உடனே மறந்த அவன் வர்றான். அவனையே அடிச்சு மைத்துனரை அழைக்கலாமா? மைத்துனா என்ன சூரனாக இருக்குமோ? சூரன் குரல் மாற்றி அழைக்கிறானா? நானே எம்பெருமா உனது மைத்துனர், உன் தங்கை கணவன். 2 பேரும் மாமச்சான். மைத்துனா 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 சொல்ல முடியாது. மைத்துனா மைத்துனா என்னுடைய மச்சாண்டா அவரு. அவருதான் மைத்துனா. என் தங்கை அவரு கொடுத்துக்கிறேன், அவர் தங்கை நான் கட்டிக்கிறேன். அவரு கொடுத்துக்கிறேன், அவர் தங்கையை நான் கட்டிக்கிறேன். நல்லது. ஒரு 7 மலை வாத்தியாருக்கு பிள்ளைங்க, நீ பெரிய பிள்ளை, சின்ன பிள்ளை. நான் வயிற்றுக்காக ஒரு சாப்பிடணும், நான் ஆட்டுக்கறி சாப்பாடு போட்டேன், சாப்பிட்டேன். அந்த பேச்சுக்காக 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் மாமா மச்சான். அவன் தங்கி சாப்பிட்டு குதிரான், இவன் தங்கி வாங்கிட்டு குதிரான். சரியான ஆட்டுக்கறி. எப்படி நாளைக்கு அந்த ஊர்ல தள்ளு ஏமாத்துறீங்க எப்படி பாருங்க. சரிங்க. பகவான் வந்திருந்தாலும் நாராயணான்றது யாருக்காக பயந்து கொண்டிருக்கிறாய்? மைத்துனா யாருக்காக பயந்து கொண்டிருக்கிறாய்? பத்மாசுரன். அந்த பத்மாசுரன் பற்றி எரிந்தான். அனல் போல எரிந்து கொண்டிருக்கிறான் பார் பத்மாசுரன். அவனை அழித்து விட்டு இதில் ஏதோ சூழ்ச்சியாக தெரிகிறது. ஐயா சூரனிடே சூழ்ச்சியாதா பத்மாசுரனை அழிக்க வேண்டும் என்று யானே ஒரு ஜெகன்மோகனியாக அவதரித்தேன். என்னை துரத்தி வந்த பத்மாசுரனை நீங்கள் கொண்டிருந்தால் எப்படி கொண்டிருக்க? ஜெகன்மோகனியாகவே சென்று அவனிடத்திலே நடமாடி செல்லும் பொழுது என்னை பார்த்தான், என் மீது மோகம் கொண்டான், என்னை அடைய வேண்டும் என்றான். எங்கேயாக நீராடி வா என்று அனுப்பினேன். உலகம் சுற்றி நான் என் மகையால் உலகம் முழுதும் நீர் இல்லாமல் செய்தேன். அந்த நேரத்திலே மீண்டும் ஓடி வந்தால் பெண்ணே என்ன செய்வது என்று சொன்னான். என்ன சொன்னேன்? ஓட்டமாய் ஓடி தேடி உலகெங்கும் அளந்து வாடி காட்டிய ஜலத்தனியும் காணாமல் வந்து இங்கே ஊட்டிய காமத்தாலே முழு மோசமாகி நின்றால் மாட்டையில் இருக்கும் நீ மகிழ்ச்சியுடனே தொட்டு தலையில் வைத்து வாண்ண ஓனா மாட்டு குளம்படியில் இருக்கக்கூடிய ஜலத்தை தொட்டான் தலையில வச்சு அவங்க வாங்கி வரத்தை மறந்து என்ன சீனால் தொட்டான் கெட்டான். பத்மாசுரன் பணம் போல் பற்றி எறிந்தான். இதை நான் எப்படி நம்புறது? நாங்களும் நம்ப மாட்டேங்க. நீ பெண்ணுரிமை எடுத்தாய், உன் மீது ஆசைப்பட்டு மறுபடியும் பத்மாசுரனை மறுபடியும் உருவாக்கி ஆயிஷா காட்ட. பத்மாசுரன் இருந்தவன் சாம்பல் ஆயிட்டான்ற அவனை மறுபடியும் எழுப்ப தேவையில்ல. அவன் எழுந்த உடனே என் தலையில கை வைக்கணும். அவனை மறுபடியும் எழுப்ப தேவையில்ல. நீ பெண்ணுரிமை எடுத்துன்னு சொன்னியே, அந்த பெண்ணுரிமை எடுத்து காண்பி. எடுத்து காமிச்சுன்னா நம்பலாம் கண்டிப்பா. அந்த சூரனுக்கு மயக்கணும். நீ விபரீதம் என்னடா ஒண்ணும் நடக்காது. இந்த மறுபடியும் சூரன் அந்த பெண்ணுருவா மாறினா நான் நம்புவோம். பத்மாசுரன் எரிஞ்சுட்டான். எனக்கு அதிர்ஷ்டம் நானும் இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணம் எங்க போனாலும் ஒண்ணு விட மாட்ட முடியாது. இப்படிப்பட்ட அழகான பெண்ணாக இருக்குது. அம்மா பானே உன்னை கண்ட போது மானும் என்னை சொல்ல வேண்டாம்.
என்னையா இது வேலை என்ன நான் இந்த உருவத்தை மாற்றினால் இதனால் விபரீதம் ஏற்படும் உருவத்தை எடுக்க சொல்றேன். உருவத்தை எடுத்தா ஆம்பளையா பிள்ளை பார்த்தீங்க இப்பேற்பட்ட சிவன் ஊர் உலகம் பூரா உன்னை கடவுள் கும்பிடுறாங்க. இந்த நினைப்போட வந்து அப்ப உங்களை மட்டும் நீங்க மாட்டீங்க பகவான மாநாடு அந்த நினைப்புல போனா மனது நீங்க வந்துட்டீங்க அவ்வளவுதான். இந்த போகனியா விளையக்கூடிய ஜெகன்மே போகனி மீது ஆசைப்பட்ட சிவன் ஓடி வந்து ஆமா கட்டி அணைக்கும் உருவம் அப்படிப்பட்ட உருவம். கைலாயமூர்த்தி சிவன் தன்னை கடவுள் என்று மறந்து அந்த ஜெகன்மோகன் மீது ஆசை வருதான். எவ்வளவு அழகா இருந்தா அவ்வளவு மாறும். எப்பேற்பட்டவரையும் மயக்கக்கூடியவள் பெண் அப்படின்ற அந்த உருவமானது மாறியது. அதனால ஓடி வந்த அணைக்கும் சிவனுடைய கலிதமானது வெளியேறியது. சிவனுடைய கலிதம் இதே பூமியில சிந்தினால் இந்த உலகமே அழிந்துவிடும், பற்றி எரிந்துவிடும். அப்படி என்பதற்காகவே என் கையிலே பிடித்தேன். கையிலே ஒரு குழந்தையாக கலிதத்தை நீங்க கையில தாங்கணும்னே கையிலே குழந்தையாக பிறந்து விட்டது. இந்த குழந்தைக்கு அழகான முறையிலே பெயர் சுட்ட வேண்டும். இது நல்ல முறையில் இந்த குழந்தையை ஒரு இடத்திலே ஒப்படைக்க வேண்டும். சரி, நான் என்ன சொல்றேன், குழந்தையை நீ வளர்த்துக்கு நான் போய் வரேன். இது அப்படி இருக்காதா? ஆம்பளெல்லாம் தான் பண்றாங்க. ஆம்பளெல்லாம் புள்ள கொடுத்து இந்த குழந்தைய எடுத்து போய் நீங்க வளர்க்க முடியாது. ஆம்பளெல்லாம் புள்ள கொடுத்து விட்டு கிளம்புறதான் பாக்குறான். அவன் பொம்னாட்டிக்கு வச்சு மூச்சு கிடையாது. அது மாதிரிதான் இப்ப சிவனும். சரி, இந்த குழந்தைய ஒரு பகவான் கொண்டு போய் வளர்க்கட்டும். ஆமா, எங்க வளர்க்கட்டும்? தங்கச்சி லட்சுமி விடுவாளா? அதை சொல்லு. குழந்தை வேற எவகிட்ட புள்ள பத்தா இங்க எடுத்து வரையான்னு கேட்க மாட்டோம். முடியாது. பார்வதி விடுவாளா? பார்வதா தேவி விடுவாங்க. வளர்ப்பதற்கு ஒரு ஆளுகிறாரு. அது நல்ல முறையிலே ருத்ர மகாரிஷி என்று சொல்லக்கூடிய ரிஷியானவர் அதை புத்துப்பட்டு எல்லையிலே தபம் செய்து கொண்டிருக்கிறார். என்ன தபம்னா, இந்த சிவனையும் இந்த ஹரி நாராயணையும் இருவரையும் ஒரு சேர பார்க்க வேண்டும், ஒரே நேரத்திலே காண வேண்டும் அப்படின்னு அவர் சென்று சந்தித்து அவரிடத்திலே இந்த குழந்தை வளர்க்க சொல்லலாம். ஐயா போதும்.